தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்படும் எத்தனை தனியார் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக அரசு அறிக்கை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்துள்ளது. ஊட்டியில் சட்டவிரோத தங்கும் விடுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நிலையில் ஊட்டி, கொடைக்கானலில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்ய குழு அமைத்து முன்னதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்படும் எத்தனை தனியார் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை அளிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த சட்டவிரோத தங்கும் விடுதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஊட்டி, கொடைக்கானலில் உள்ள அனைத்து ஹோம்ஸ்டே தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி, நகராட்சி ஆணையர், மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி ஆகிய 3 பேர் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டார். இக்குழுவினர் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்து அவை உரிய கட்டிட அனுமதி பெற்றுள்ளனவா, சுற்றுலாத்துறை உரிமம் பெற்றுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த ஆய்வில் உரிய அனுமதிகளை பெறாத சட்டவிரோத தங்கும் விடுதிகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வனத்துறை சார்பாக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜேந்திரன், ரவிச்சந்திரன், சிறப்பு வழக்கறிஞர் சீனிவாசன் ஆகியோர் ஆஜராகி இதுவரை நீலகிரி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி 920 ஹோம்ஸ்டே தங்கும் விடுதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 76 விடுதிகள் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.